ஜெபம் செய்வோம். யாவரும் எழுந்து நம்முடைய கிருபைக்காக ஜெபிப்பார். ஆண்டவரே, இந்த நாளின் புதிய கிருபைகளை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி அனுதினமும் இந்த சமூகத்தில் வந்து காத்திருக்கிற எங்கள் மேல் அந்த கிருபையின் ஆவி ஊற்றப்படுவதாக என்று கேட்போம். வஞ்சையோடு கூட வருகிற தாகத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மீதும் தமது ஆவியை ஊற்றுகிறது. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் மெய்யாகவே நமக்கு கிருபையை நிறைவாய் தருவாராக. கிருபையால் நம்மை நிரப்புவாராக. தாகத்தோடு கேட்போம். ஆண்டவரே, கிருபையால் எங்களை நிரப்புங்க. அன்றன்றுக்குரிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தருவீராக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தருவீராக. தூதர்களின் மன்னாவை கொண்டு, தூதர்களின் ஆகாரத்தை கொண்டு ஜனங்களை காலையிலே போஷித்தீரே. விடியற காலத்தில் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து கொண்டது போல இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்தில் வந்து இந்த நாளின் கிருபைக்காக உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். அந்தவரே, இந்த நாளுக்குரிய கிருபையை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை பலப்படுத்தட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையால் எங்களை நிரப்புகிறாக என்று கேட்போம். அந்த கிருபையுள்ள காரணம் ஒவ்வொரு மீது நிரப்புவதாக. ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் கிருபையில் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் என் ஆவியை கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொண்டிருந்த தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருடைய குடும்பங்களின் கிருபையின் ஆவியானவர் நிரப்புவாராக, நிரப்புவாராக. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, திவ்ய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, திவ்ய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா, உம் கிருபை தான் வேண்டும் சொல்லாத ராஜாவே, உம் கிருபை தான் வேண்டும் சொல்லாத ராஜாவே, உம் கிருபை அல்லாமல் எங்களாலாகாது. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பாடல் தாளிலே 3வது பாடலை பாடுவோம். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது. பாடல் தாளிலே 3வது பாடல். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே
என்னை தாங்குகின்றது உங்க கிருபையா, என்னை நடத்துகின்றது உங்க கிருபையா, என்னை தாங்குகின்றது உங்க கிருபையா, என்னை நடத்துகின்றது. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எவ்வளவாய் எழுப்பிவிட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனையோ பெருகிவிட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. கர்த்தர் என்னை தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரே, உமது கிருபை எங்களை வாழ வைக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். புது கிருபையால் எங்களை அலங்கரிக்கிற தேவன், புது கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, எங்கள் தலை நிமிர செய்கிற கிருபை எவ்வளவா எங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடினாலும், சத்துரு எவ்வளவு முயற்சிகளை கொண்டு வந்தாலும், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்கிற தேவன், அந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அந்த கிருபை பொருந்தின வார்த்தைகளை நாங்கள் இப்போது தியானிக்கும்படி கிருபை தந்து வழி நடத்துங்க. கிருபை நாமையை பூரணமாய் பெற்று சொல்லி எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. ஒருவராகில வெறுமையாய் அல்ல, ஒருவராகில வெறுமையாய் அல்ல, உடைய வார்த்தையினால் நிறைந்தவர்களாய், கிருபையால் நிறைந்தவர்களை நாங்கள் திரும்பி செல்ல உதவி செய்ய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கண்ணில் அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் இயக்க சங்க வீட்டு ஜெப கூட்டத்தை திருமதி ரூத் டேனியல் அவர்கள் வீட்டில் நடைபெறும். திருச்செடியார் கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறேன். மாலை 6:30 மணிக்கு திரு கேப்ரியல் முத்துமணி அவர்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடைபெறும். இந்த நாளிலும் இந்த கிருபையை குறித்து ஆண்டுடைய சமூகத்தை தியானிக்கும்படி காத்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த பாக்கியம் ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். அது சொன்னது போல ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல காத்திருந்து கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த கிருபையை நாம் இன்னும் தாகத்தோடு அவருடைய சமூகத்தை கேட்க வேண்டும். 8வது நாளுக்குள் வந்திருக்கிறோம். கிருபையை குறித்து 8 நாள் ஆகியும் நம் கிருபை பெறாமல் இருந்து விடக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை குறித்து தியானிக்கிற போது தாகம் நமக்கு அதிகமாய் வேண்டும். 117ஆம் சங்கீதம் 2வது வசனம், சங்கீதம் 117:2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர்களுடைய நம்மேல் வைத்த கிருபை பெரியது. பெரிய கிருபை தான் சிந்திக்கும்படி, இதை பெற்றுக்கொள்ளும்படிதான் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வருகிறோம். இந்த புது கிருபையால் ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துவாராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. பெரிய கிருபை, இந்த பெரிய கிருபையை குறித்து நாம் சிந்திக்க அவர் கிருபை தந்திருக்கிறார். இதை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அசட்டை செய்தவர்களாக இந்த கிருபை விட்டுவிடக்கூடாது. ஏதோ காலையில் எழுந்து வந்தோம், ஆரணியில் இருந்து சென்றோம் என்பது அல்ல. கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு திருமண வீட்டில் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும். திருமண வீட்டில் கீழே சாப்பாடு நடைபெற்று கொண்டிருக்க அந்த இடத்துல இருக்கிறோம்.
பயங்கர கூட்டமா இருக்கிறது, நல்ல ஒரு வெயில், நல்ல ஒரு பசியோட நீங்க நிற்கிறீங்க. பந்தியில நல்ல ஒரு இலை, பெரிய இலையை போட்டு ஒரு எல்லோ கலர் அல்லது இளமையான ஒரு இலையை போட்டு தண்ணி தெளிச்சு தொடச்ச பிறகு கூட்டு 2 கூட்டு வச்சாச்சு, மாங்காய் ஊறுகாய் வச்சாச்சு, அப்பளம் வச்சாச்சு, சோறு வச்சாச்சு, அதுக்கு மேல நல்ல சூடா நல்ல டேஸ்டான கறியா மட்டன் குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ என்ன செய்வோம்? சாப்பிடணும். முன்னால நீங்க பின்னால் நிற்கிறீங்க, முன்னால சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அதை சாப்பிட போறாரு, நீங்க அமைதியா அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டாரு, எல்லாம் சுத்தி. அதுக்கப்புறம் சாம்பார் போயிட்டு, ரசம் போயிடுச்சு, மோர் எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியில பாயசமும் குடிச்சு, ஐஸும் சாப்பிட்டாச்சு. எண்ணிக்க போகிறாரு, நீங்க அப்படியே திரும்பி வெளியே வந்துட்டா எப்படி இருக்கும்? இவ்வளவு நேரம் பார்த்துட்டு, கண்ணால எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்த ஸ்மெல் எல்லாம் முகர்ந்து பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிட்டா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரிதான் நம்ம காலையில கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து இதை விட ருசியான, இதை விட மேலான கிருபையை நம்ம தியானித்து வந்து கிருபையை பெற்றுக்கொள்ளாம ஒருவராகிலும் திருவிடக்கூடாது. அவ்வளவு வாஞ்சை. இந்த ஆகாரத்தை சொல்லிவிடும் போது அப்படியே வாஞ்சை வருகிறது. இதே போல இன்னும் அதிகமாய் இந்த கிருபை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு வேண்டும். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நீங்க பாருங்கள். அந்த காலையிலே கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அது புது கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படுது. காலையிலே ஆகாரத்தை தேவன் அவர்களுக்கு தந்தருளினார். மோசே சொல்லியிருந்தார், நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மட்டும் அந்தந்த நாள் உங்களுக்கு காலையில கொடுக்கப்படும், அந்தந்த நாள் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசேயின் சொல் கேளாமல் விடியற் காலம் மட்டும் பாருங்கள், தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தருகிறார். 15ஆம் வசனத்துடன் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்தார்கள், ஒருவரையொருவர் பார்த்து இது என்னது என்றார்கள். மோசே அவர்கள், இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம், கர்த்தர் கொடுத்த ஆகாரம், இது தேவையான அளவு அன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். ஆனா இவங்க என்ன ஜனங்கள் செய்து, நாளைக்கு சேர்த்து இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்று வைத்தார்கள். அதான் 20ஆம் வசனத்துல அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. மோசே கோபம் கொண்டார்கள் மேலும். அவ பாருங்களுக்கு அடுத்த வசனத்தில் நடைபெறுகிறது, அதை விடிய காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். காலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அன்றன்றைக்கு வேண்டிய கிருபை, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக சேர்க்க முடியாது. நான் நாளைக்கு வரப்போறதில்லை, அல்ல இன்றைக்கே நான் கிருபை இன்னும் அதிகமான சேர்த்து வைக்க போகிறேன், யாரும் சொல்ல முடியாது. அன்றன்றைக்குரிய கிருபைகளை அன்றன்றைக்கு காலையில் தான் தேவன் தருவார். அது வெயில் ஏற ஏற அது உருகி கிருபை அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ள 12 மணிக்கு எழுதி உட்கார்ந்து ஆண்டவரே நாளைக்கு கிருபையை தாரும் என்றால் அது உருகிப்போம், அது பெற்றுக்கொள்ள முடியாது. 6 நாள் கர்த்தர் கொடுத்தார், எல்லா கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். 6வது நாள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து வேக வைக்க வேண்டியது வேக வைத்து, சுட வேண்டியது சுட்டு வைத்துக் கொள்ளுங்கள். 7வது நாள் இந்த மண்ணா பொழியாது, அன்றைக்கு நீங்கள் எடுத்து வைத்து சேர்த்துக் கொள்ளலாம், அன்னைக்கு அதை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் தினந்தோறும் எடுத்து வைத்து காலையிலே விடிய காலத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த பண்ணாவை எடுத்து சேர்த்து எனக்கு சோர்ம்பலா இருக்கிறது என்று யாராயிலும் சேர்த்து வைத்தார். அப்படிதான் சேர்த்து வைத்தார்கள், அது கெட்டு போயிற்று. வெயில் ஏற ஏற அது உருகி போவதற்கு முன்பதாக இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆசையோடு பாருங்கள். அதுக்கு 31ஆம் வசனத்தை தான் பேரை சொல்லுகிறார், வாசிக்கலாம். மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாகவும் வெண்மை நிறமாகவும் இருந்தது. அது ருசியுள்ள தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. மிகுந்த ருசி உள்ளதாய் கர்த்தர் காலையிலே தருகிற இந்த கிருபையை அன்றன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளபடி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அதை அதிகமாய் நாம் சேர்க்காதபடி அன்றன்றைக்குரிய கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை. புலம்பல் 3:23 பார்க்கிறோம், அவைகள் காலைகள் தோறும் புதியவைகள். 22 சொல்லுகிறார், நிர்மூலமாக இருக்கிறது கிருபை, அது காலைகள் தோறும் புதியவைகள். நேற்றே ஒரு கிருபை நான் பெற்றுக்கொண்டேன், அது நேற்று நான் விழாதபடி என்னை காத்தது, இன்னைக்கு அந்த கிருபை என்னை தாங்காது. இன்று நான் விழாதபடிக்கு இன்னைக்கு ஒரு கிருபை எனக்கு வேண்டும்.
தினந்தோறும் காலையில கிருபைக்காய் மன்றாட வேண்டும். இந்த கிருபை நாட்கள் அதிகமாய் கர்த்தர் நமக்கு இதை தந்து ஒவ்வொருவரையும் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த வாஞ்சை காலையிலேயே தேடி இந்த மன்னாவுக்காக காத்திருந்தார்கள் பாருங்கள். விடிய காலத்தில் அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட வானத்திலிருந்து பொழிந்தருளப்பட்ட தேவன் கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்று 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தர் நமக்கு புசிக்க கொடுத்த ஆவிக்குரிய மன்னா, ஆவிக்குரிய அப்பம், இந்த கிருபையை தேவன் அதிகாலையில் நமக்கு தருவார். திருப்தியாக வேண்டும். ஏதோ 2 எழுந்து சாப்பிட்டு விட்டு அப்படியே திரும்பி போனேன், அது அல்ல. திருப்தியாய் புசிக்கிறதற்கு கர்த்தர் தருவார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து விடக்கூடாது. வெயில் ஏற ஏற அது உருகி போம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோனா 2:8. பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று மீனின் வயிற்றிலிருந்து மனுஷன் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி பாருங்கள், கர்த்தர் சொன்ன ஒரு பட்டணம் வேறு, அவர் புறப்பட்டு போன ஒரு பட்டணம் வேறு. கர்த்தர் அவருக்கு வைத்த தரிசனம் கிருபையின் காலம் வேறு, அவர் புறப்பட்டு போன காலங்களை விட்டு விட்டார், இழந்து போனார். இவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிற போதுதான் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனாவை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். அவன் மேலதான் ஒரு கிருபை இருந்தது, இந்த ஜனங்களை ரட்சிக்க, இனிமே பட்டணத்தை ரட்சிக்க இவன் மேதான் கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருந்தார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உண்டு, எத்தனையோ நல்ல மனுஷர்கள் உண்டு, எத்தனையோ தகுதியானவர்கள் உண்டு. ஆனால் வார்த்தைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வேறொரு பக்கம் திரும்பி போன இந்த யோனாவை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? மோசே சொன்னார் அழைக்கும் போது, ஆண்டவரே நான் என்னால முடியாத வேறு ஒரு நபரை பார்த்துக் கொள்ளும். இவர் எப்படி சொல்லியிருக்கலாமே, ஆண்டவரே இந்த பட்டம் எனக்கு வேண்டாம், நீரே வேற யாராவது தெரிந்து கொள்ளும், போகிறேன் என்று சொல்லி பாருங்கள் வேறு திசையாகி போனார். கிருபையை இவரும் போக்கடித்த ஒரு மனுஷர். ஆனாலும் அவர் மேல இருந்த ஒரு கிருபை மீண்டும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பட்டணத்துக்கு திரும்பி போகும்படி ஒரு வாய்ப்பை தருகிறார். நம்ம மேல பல நேரத்துல கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். அது நமக்கான கிருபை, அது நம்மை காக்கும்படி, நம்மை வழி நடத்தும்படி தேவன் தந்த கிருபை. அதை போக்கடித்து விடக் கூடாதபடிக்கு நாம் அதிகமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவரை தான் தெரிந்து கொண்டார். இந்த ஜனத்துக்கு அழிக்க போகிறேன், இந்த ஜனத்தை கவிழ்க்க போகிறேன், அதை நீதான் சொல்ல வேண்டும் என்று இந்த மனுஷன் மேல ஒரு கிருபை, தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். பாருங்க, எவ்வளவுதான் தூரம் போனாலும் கர்த்தர் நம்ம மேல் அவ்வளவாய் கிருபை வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னும் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த பொய்யான மாயை பற்றி கொள்ளாமல் தேவன் தருகிற கிருபையை போக்கடிக்காமல் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவன் மேல இருந்த கிருபை அது நம்ம மேலேயும் இருக்கிறது, அதை போக்கடித்து விடக்கூடாது. 2 சம்பவத்தை மாத்திரம் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 சம்பவமும் நம்ம அறிந்த பகுதி. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர் எழுந்து சீதோன் கடத்த சாய்பாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்கள், எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவர் கேரி தாச்சண்டைக்கு போகும்படி அங்கு இருக்கும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே போல இவர் அங்கே போய் தங்கி இருக்கிறார். 6ஆம் வசனத்துல காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் அங்கே இருக்கிறார். பாருங்கள், இதே போல ஆற்று தண்ணீர் சில நாள் பின்பதாக அது வற்றி போயிற்று. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற 8ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் ஊருக்கு போய் அங்கே தங்கியது, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஏற்கனவே கட்டளை கொடுத்து விட்டேன். அந்த ஸ்திரீ உன்னை பராமரிக்கும்படி ஆயத்தம் உள்ளவளாய் கட்டளை பெற்றவளாய் இருக்கலாம், கிருபை பெற்றவளாய் இருக்கிறாள். இப்போ அதனுடைய வார்த்தை முதல்ல கிருபை எங்க இருந்தது? காகம் உன்னை அனுப்புவேன், அங்கு உனக்கு ஒரு கிருபை. இந்த ஆற்றண்டையில இரு, உனக்கு காகம் விடிய காலத்தில் தேவையானதை கொண்டு வரும், சாயங்காலமும் அதனை கொண்டு வரும், ஆற்று தண்ணீரை பயன்படுத்திக் கொள். இப்ப ஆற்று தண்ணி வற்றி போயிட்டு காகத்தை பார்த்து கொண்டிருந்தா காகம் வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ புறப்பட்டு சாரிபாத்துக்கு போ, உனக்கு கட்டளை அங்கு இருக்கிறது, உன்னை போஷிப்பதற்கு அங்கு ஒருத்தி கிருபை பெற்றாள். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
25, 26 எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா 4, 25, 26. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்கு அநேக தேவர்கள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலுள்ள ஒரு விதவையிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு திட்டத்திற்கும் அனுப்பப்படவில்லை. 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு அந்த தேசம் எங்கும் பஞ்சம் இருந்தது. இஸ்ரவேலர்களுக்குள் 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி அநேகம் விதவைகள் இருந்தார்கள். இந்த பட்டணத்துல சாரிபாத்திலே அநேக விதவைகள் இருந்தார்கள். 26ல ஆனாலும் எல்லாரும் இருந்தாலும் எலியாவை போஷிப்பதற்கு இந்த சாரிபாத்தில் உள்ள இந்த விதவை தெரிந்து கொள்ளப்பட்டால் அதுதான் கிருபை. இந்த பெண் மேல் இருக்கிற ஒரு கிருபை. எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள், எத்தனையோ பேருக்கு கஷ்டம் இருந்தது. பஞ்சம் எத்தனை வருஷம்? 3 வருஷம் 6 மாதம் இருந்தது. எல்லாருக்கும் பஞ்சம் தான். இதே போல வசனம் தெளிவா இருக்கிறது. அநேக விதவைகள் இருந்தார்கள், அவ எல்லாரும் கஷ்டப்பட்டு இருப்பார்கள். ஆனா வசனம் சொல்கிறது 26லே எலியாவை போஷிப்பதற்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபை பெற்ற இந்த விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் கிருபை பெறாத மற்றவர்களிடத்துல அனுப்பப்படவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இவர் அப்படியே போகிறார். சாரிபாத் ஊருக்குள்ளே போய் தங்கி அங்கே பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவர் சொன்ன உடனே அது ஒளிமுக வாசல் பட்டணத்துக்கு போகிறார். 10ஆம் வசனத்துல பார்க்கலாம். அது வந்துற போது ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருந்தார். பாருங்கள், இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக எல்லாம் செலவழிந்தது. கடைசி ஆகாரம் இருக்கிறது. கடைசி ஆகாரத்தை சுடுவதற்கு, அப்பத்தை சுடுவதற்கு விறகு எடுக்க வந்திருக்கிறார்கள் 2 பேராக, விதவையும் அவருடைய மகனும். பாருங்கள், இப்போதான் பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறார் 10ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒன்றுமில்லாத சூழ்நிலை. 3 வருஷம் பஞ்சம், 6 மாதம் கிடந்திருக்கிறது. ஒன்றுமில்லாத நிலைமை. இந்த தாய்க்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆட்கள் கூட இல்லை. ஒரே ஒரு மகன் மாத்திரம் தன்னோடு இருக்கிறார். இப்படி இருக்க அங்கே கேட்கிற காரியத்தை பாருங்கள், எனக்கு கொஞ்சம் அப்பம் எடுத்து கொண்டு வா. அடுத்த வசனத்தை சொல்லுகிற வாய்த்திருந்த 12ஆம் வசனத்துல, பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்துல கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை என்று உடைய தேவனாய கர்த்தரை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன். இதற்குதான் வந்தேன். வந்த நோக்கம் என்ன? 2 விறகை பிறக்கி கொண்டு போய் இருக்க கொஞ்சம் மாவை சுட்டு 2 பேரும் கடைசி ஆகாரத்தை சாப்பிட போகிறோம். அதற்கு பின்பதாக நாங்கள் மரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். மரிப்பதற்கு, காரியங்கள் எல்லாம் நிறைவு செய்வதற்கு ஆயத்தம். அதில் கர்த்தருடைய கிருபை இந்த விதவையின் மேல், இந்த பெண்ணின் மேல், இந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் வைத்திருந்தார். நடந்து என்ன பாருங்கள். அப்படியே எலியா, பயப்படாதே, 13ஆம் வசனத்தை, பயப்படாதே, மரியாளுக்காதே, நான் பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். எலியாவா தான் சொல்கிறார், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஒரு பிடிதான் இருக்கிறது, 2 பேருக்கு தான் ஆகாரம் இருக்கிறது. அதுவே கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். என்ன சொல்கிறார்? எனக்கு ஒரு சின்னது முதல்ல கொண்டு வந்தது, அதற்கு பிறகு நீனும் உன் குமாரனும் சாப்பிட்டுக் கொள்ளலாம், அதுக்கு பின் நீங்கள் திருப்தி ஆகலாம். முதலில் எனக்கு ஒரு சிறிய காரியத்தை கொண்டு வா, சிறிய பங்கை என்னிடத்துல கொண்டு வா. பாருங்கள், அவர் கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை பெற்றாய், நீ கிருபை பெற்றாய். இந்த இருக்கிற அளவில எனக்கு ஒரு சிறிய அடையை கொண்டு வா, எனக்கு ஒரு சிறிய அப்பத்தை சுட்டு கொண்டு வா, நான் புசிக்கிறேன், பின் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கிருபை பெற்றாய், பயப்படாதே என்று அவள் அதே இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டாள். கிருபை பெற்ற இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டால், கிருபை பொருந்தின வார்த்தைகளை பிடித்துக் கொண்டால், 15ஆம் வசனத்துல எலியாவின் சொற்படி செய்தால், இந்த கிருபையின் வார்த்தை, தேவன் தந்த கிருபையின் வார்த்தையின்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இதுதான் தேவ கிருபை. எல்லாருக்கும் பஞ்சம்,
எல்லாருக்கும் மாவு காலியான பாத்திரம், ஆனால் நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதை நிறைவாய் தேவன் தருவார். கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். இதை மாற்றுகிறது தேவ கிருபை. யோவான் 2ஆம் அதிகாரத்தை அறிந்த ஒரு பகுதி. எல்லாருக்கும் ரசம் பருமாகிறது, கடைசியில் மீறி கொஞ்சம் இருக்கிறது. ரசம் முடித்து காலி பண்ணவில்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அது முடிக்கிற நேரம் வந்து விட்டது. நேரம் காலை 6 மணி. கர்த்தரையை சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். யோசுவா 24:24. We will serve the Lord our God and obey him. Joshua 24:24. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன கிருபையின் வார்த்தையின்படியே போகவும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை, செலவழிந்து போகவும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை. கிருபையின் பொருந்தின வார்த்தைகள் நமக்குள், இது வேத வார்த்தைகள் வந்துவிட்டால், கிருபையை தேவன் தந்துவிட்டால் நமக்கு ஒன்றும் குறைவும் ஆகாது, ஒன்றும் செலவழிந்தும் போகாது. கிருபை உள்ள அதிசயமாய் நடத்தும், ஆச்சரியமாய் நடத்துவார். ரெண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:27. முதல் 2 வசனம் வாசித்திருக்கிறோம், கடைசி பகுதி 4:27 வசனம். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரிய தேசத்தாராகிய நாகமானி அல்லாமல் அவர்கள் வேறொருவரும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள், நிறைய குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் யாருக்கு தான் விடுதலை கிடைத்தது? நாகமானுக்கு தான் விடுதலை. அதுதான் கிருபை. அநேக உதவிகள் இருந்தும் இந்த சாரிபாத் விதவையை கர்த்தர் மேல் கிருபை வைத்தார். இந்த விதைக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவ்விதமாய் இங்கு தீர்க்கதரிசியின் காலத்தில் எல்லாரும் இருந்தார்கள், அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். வந்தா எல்லாருக்கும் விடுதலை உண்டாயிருக்கும். ஆனால் கிருபை இந்த ஒரு மனுஷர் மேல இருந்தது. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இந்த காரியத்தை. 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு விவரிக்கிறது. பாருங்கள், சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான். இது வீட்டுல வேலை பார்க்கிற அந்த அடிமை பெண், சிறு பெண் தான் சொல்லுகிறார், என்னுடைய எஜமான் இந்த 3ஆம் வசனத்துல சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்துல போவாரானால் நலமாயிருக்கும், இந்த குஷ்டரோகம் நீங்கி விடுவா எல்லாம் சொல்லுகிறார். நீங்கி விடுவேன். ஒரு அடிமை பெண், இந்த அடிமை பெண்ணுடைய வார்த்தை எப்படி கேட்டு படைத்தலைவன் எப்படி போவான்? பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்டு அதே போல என்னுடைய எஜமானுக்கு அவர் சொல்லுகிறார். அதே போல இந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதம் கொடுக்க, இஸ்ரவேல் ராஜா அந்த கடிதம் போகிறது, இவனும் போகிறான். அங்கிருந்து பின்பு நாங்கள் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு வருகிறார்கள். 10ஆம் வசனத்துல பாருங்கள், அவனிடத்தில் ஆண் எழுப்பி நீ போய் யோர்தானில் 9ஆம் வசனம், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடு ரதத்தோடு வந்து எலிசாவை வாசற்படி நிற்கிறார். கிருபை. எல்லாருக்கும் வியாதி இருந்தது, அநேகர் குஷ்டரோகிகளாக இருந்தார்கள். ஆனால் நாகமானுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியால் எலிசா மூலமாய் சுத்தமாகும்படி ஆண்டவர் ஒரு கிருபையை வைத்தார். கிருபை பெற்றவர்கள் மரியாதை போல கிருபை பெற்றவர்கள். இந்த கிருபை பெற்றுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆள வேண்டும். அநேகருக்கு வழிகள் அடைக்கப்படும், ஆனால் நமக்கு கர்த்தர் வழியை தரும். எல்லாருக்கும் பஞ்சம், அந்த கிருபை பெற்ற நமக்கு கர்த்தர் ஒரு வாசலை ஆயத்தம் பண்ணுவார். எல்லாருக்கும் குஷ்டரோகம் அநேகர் இருந்தார்கள், ஆனால் அந்த குஷ்டரோகிகளுக்குள் இந்த நாகமானுக்கு ஒரு விடுதலை. இதுதான் கிருபையை தருகிற உன்னத அனுபவங்கள். இதை பெற்றுக்கொள்ளும்படிதான் வந்திருக்கும். எல்லாருக்கும் வியாதி இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த வியாதியிலிருந்து விடுதலையானது நாம் கிருபை பெற்ற ஒருவராய் தான் இருக்க முடியும். அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்ற நாம் ஒருவராய் தான் இருக்க முடியும். இதுதான் கிருபை பொருந்தியவர்களுக்கு தேவன் தருகிற வாழ்வு. தாவீதுடைய காரியத்தை பாருங்கள். அடுத்த அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமி வருகிற போது சத்துருக்களுடைய சகோதரராக தான் இருந்தார்கள். முதல் மனுஷனை பார்த்த உடனே சாமுவேல் நினைத்து விட்டார், இவர் தான் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகி விட்டார். கர்த்தர் சொல்கிறார், இவன் அல்ல, கிருபை பொருந்திய ஒருத்தர் வெளியே இருக்கிறார், வனாந்தரத்து ஆடுகளுக்காக இருக்கிறார். பாருங்கள், இதுதான் கிருபை.
சத்துருக்கள் முழுவதாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதான் நான் சொல்லுகிற காரியம். சங்கீதம் 13:4-5 வசனங்கள். சங்கீதம் 13:4-5 வசனங்கள். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிவுறாதபடிக்கும் இப்படி செய்தரலும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லிவிடக் கூடாது, தள்ளாடுகிறதுல சத்துரு கழிவுறந்து விடக்கூடாது. அதனால நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். கிருபையின் மேல் நம்பிக்கை. அது முதல் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தாவே எதுவரைக்கும் மறந்திருப்பீர், எதுவரைக்கும் முகத்தை மறைப்பீர் என்று சொல்லுகிறார். இருதயத்தில் இவ்வளவு காரியம் நித்தம் நித்தம் நான் வைத்து எதுவரைக்கும் நாட்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் என்று சொல்லி சத்துரு என் தலை ஏன் இப்படி உயர்த்துவான் தன்னை, இதை விட்டு விடாதிரும் கிருபையின் மேல நம்பிக்கை. 138 சங்கீதத்தில் 8 வசனம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே ஒரு கிருபை என்றும் உள்ளது. எல்லாத்தையும் செய்து முடிப்பார், கர்த்தர் முடிப்பார், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறார். 57வது அதிகார வசனம் 2, சங்கீதம் 57:2 வாசிக்கலாம். முடிக்க போகிற பரவாயில்ல, எனக்காக அங்க யாவையும் செய்து முடித்த தேவன் நோக்கி இங்க முடிக்க போகிற, கண்ணால் பார்க்கவில்லை, இன்னும் எனக்கு அதிசயங்கள் நடக்கவில்லை, ஆனாலும் ஒரு விசுவாசம், எனக்காக யாவையும் செய்ய போகிற, பானையில பாவம் கலசத்துல என்னையும் அதிசயமாய் கொடுக்க போகிற, யோர்தானில் மூழ்கி எழும்புகிற போது எனக்கு விடுதலை கொடுக்க போகிற, அற்புதம் செய்ய போகிற என் தேவன் எனக்கு உண்டு, அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். 55வது சங்கீதம் 22 வசனம். 55:22. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார், ஏனென்றால் நீதிமான் அவருடைய கிருபையை குறித்து நம்பி இருக்கிறார். இப்பதான் 13ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 13:6 வசனத்தை சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். எல்லாவற்றையும் எனக்காக கர்த்தர் செய்வார் என்று விசுவாசம். இப்போ சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், அவர் செய்தபடியால் அவரை பாடுவேன். நன்மை செய்த தேவனை நான் பாடுவேன். இதுதான் நமக்கு கிடைத்த அநேக நன்மைகள். எல்லாருக்கும் அநேக பிரச்சனைகள் இருந்தது, அநேக ஸ்திரீகள் அதிலே விதவைகள் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் பஞ்சத்திலே. ஆனால் இந்த சாரிபாத்தின் ஒரு கிருபை. அநேகர் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் நாகமானுக்கு ஒரு கிருபை இருந்தது. அநேக ஸ்திரீகள் தன்னுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து மேசியா பிறப்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள், ஆனால் மரியாள் மேல ஒரு கிருபை. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், அவள் மேல கிருபை இருந்தது. இதே போலதான் நமக்கும் கர்த்தர் கிருபையை தந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்த அவரை பாடுவோம், நன்மை செய்தபடியால் அந்த கிருபையை கொண்டாடுவோம். கர்த்தர் அப்படியாக நம் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை செய்து வழி நடத்துவாராக, கிருபையை தந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அநேக காரியத்திலே நம்மை விட மேலானவர்கள், நம்மை விட தெரிந்தவர்கள் இருந்தாலும் நம்மை கர்த்தர் உயர்த்தினார், அது கிருபை. அநேக வேளையில தகுதியானவர்கள், நல்லவர்கள், மேலானவர்கள் இருந்தாலும் கூட அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. உலகத்தில் உங்களுடைய தகுதிகள் ஒன்றும் இல்லை, ஆனாலும் எங்களை உயர்த்தி எங்களை வாழ வைத்திருக்கிறது உம்முடைய கிருபையினால் அன்றி எங்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறதே உம்முடைய கிருபை. அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருடைய கண்களில் இரக்கம் பாராட்டியிருக்கிறீர், ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டார்கள், விதவைகள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் இந்த சாரிபாத் விதவைக்கு எலியாவுக்கு போஷிக்கும்படியாகவும் அந்த ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், பஞ்ச காலம் முடிய மட்டும் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு கிருபை கொடுக்கப்பட்டது. எத்தனையோ பேர் அதில் குஷ்டரோகிகளாக இருந்தார்கள். எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள். ஆனால் இந்த நாகமானுக்கு ஒரு கிருபை, இந்த நாகமானுக்கு ஒரு கிருபை. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், எத்தனையோ ஊழியர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். ஆனால் யோனாவின் மேல ஒரு கிருபை. இந்த பட்டணத்துக்கு நீதான் செல்ல வேண்டும், யோனா இந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும், எங்கள் மேல கர்த்தர் ஒரு கிருபையை வைக்கிறேன், இது நீதான் செய்ய வேண்டும், இது நீதான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற கிருபை. அந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் தங்களை காத்து பரிசுத்தமாய் காத்த அநேக ஸ்திரீகள் உண்டு. ஆனால் மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கிருபை பெற்றாய், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதே போல் எங்களையும்
கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஏராளமான ஜனம் இருந்தாலும் இந்த கிருபைக்காய் காத்திருக்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். எங்களை விட மேலானவர்கள் உண்டு, ஆனாலும் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை ஒன்று சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்றி தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்றி உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. எத்தனையோ பேர் தகுதியானவர்கள். மரியாளே, எத்தனையோ பேர் உன்னை போல தகுதியானவர்கள். யோனாவே, உன்னை போல எத்தனையோ பேர் தகுதியானவர்கள். நாகமானே, உன்னை போல எத்தனையோ ஜனங்கள். எதுவையே, உன்னை போல எத்தனையோ ஜனங்கள் உன் பட்டணத்தில். ஆனால் தெரிந்து கொள்ள பாத்திரம் நீதான். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி நீதான். தாவீதின் குடும்பத்தார் மேலே இந்த கிருபையின் ஆவியை ஊற்றுவேன், எருசலேமின் குடிகள் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த தேவ கிருபை எல்லார் மேலும் இருக்கிறதற்காக நன்றி நன்றி செலுத்துகிறது. கிருபை எங்களை வாழ வைக்கிறது. இந்த கிருபைகளை உயிர்ப்பித்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு நஷ்டம், எத்தனையோ பேர் செய்து பார்த்தார்கள், எத்தனையோ பேருக்கு அது அழிவு பின்தொடர்ந்து வந்த அந்தவரை எத்தனையோ ஜனங்களுக்கு அது அழிவாயிருந்தது. ஆனால் செங்கலை தாண்டின இந்த இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் வெற்றி. பின்தொடர்ந்த எகிப்தியர்களுக்கு அது அழிவு. ஆண்டவர், எங்களை போல எத்தனையோ ஜனங்கள் தகுதியாக இருக்கலாம், எங்களுக்கு மேலாளர்கள் இருக்கலாம், ஆனால் எங்களை மாத்திரம் உயர்த்தினது உமது கிருபையால் அன்றி ஒன்றுமில்லை. எங்களுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்தது உம்மால் அன்றி உமது கிருபையால் அன்றி வேறு ஒன்றுமில்லை. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற அந்த கிருபையை நோக்கி, அந்த கிருபையை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, கிருபையால் எங்கள் ஒவ்வொரு நடத்துங்க. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவ கிருபை பூரணமாய் பெருகட்டும், பூரணமாய் பெருகட்டும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுறும் மகிழும்படி அந்த கிருபையால் எங்களை திருப்தியாகுங்க. அன்றன்றுக்குள்ள ஆகாரத்தை தந்து, அந்த புதிய மன்னாவை தந்து எங்களை எல்லாரையும் திருப்தியாகுங்க. ஒருவராகிய வறுமையாய் போய்விடக்கூடாது. கிருபை மேல கிருபை பெற்று சில கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருந்து தாகத்தோடு வருவதற்கு நீங்கள் கிருபை தாங்க. இன்னும் வாஞ்சை வேண்டும், இன்னும் மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கிற கிருபை எல்லாருக்குள்ள நிறைவாய் தந்து வழி நடத்துங்க. இந்த கிருபை எங்களோடு பெருகட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் பணிகளை ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்கு பண்ணுங்க. சுகபலனோடு காத்துக்கொள்ளுங்க. பணி செல்வ கத்துரைக்கிற கூட இருக்கட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் கற்று சந்தித்துருங்க. இந்த நாளின் ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஸ்தோத்திரம். பணியாளர்களை கற்று பாதுகாத்துக்கொள்ளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துருங்க. தேவ கிருபை அதிகமாக எங்களை வழி நடத்தட்டும். ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகிறோம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you.